தலைப்பு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மரணத்தின் மூலமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பை அவருடைய மரணத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 5:8. நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படி சொல்லாமா? நான் பாவியா இருக்கும் பொழுது, சொல்லுங்க, நான் பாவியா இருக்கும் பொழுது கிறிஸ்து எனக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். சந்தோஷமா சொல்லாமே? நான் பாவியா இருக்கும்போது, சொல்லுங்க, நான் பாவியா இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இது ஒரு பெரிய பாக்கியம், தெரியுங்களா? ஹல்லேலூயா. பாவிகள் என்று சொல்லும் பொழுது நான் அடிக்கடி சொல்றது அதுதான். மற்றவங்களை ஈஸியா பாவின்னு சொல்லிடுவோம். ஆனா நம்ம பாவின்னு சொல்றது நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்கள். எல்லாரும் பாவிகள் தான். எல்லாரும் பாவிகள். பாவிகள் சொல்லும் பொழுது அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யாருங்க? தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதி இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அவமானத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது எப்பொழுதுமே தேவ கோபம் இருக்கும். அவர்கள் பரலோகத்துக்குரியவர்களாக இல்லாமல் நித்திய ஆக்கினைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாவிகள் அடுத்த தலைமுறைக்கு சாபத்தை உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். மரணத்துக்குரியவர்களாகவும் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறவர்களாகவும் தேவ மகிமையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆமா தானே? ஆமாவா? பாவிகள், நல்ல கவனிங்க, பாவிகள் தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். நான் திரும்ப சொல்றேன், தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவமானத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய நன்மைக்கு தடையா இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு சாபத்தை உண்டாக்குறவர்களாக இருக்கிறார்கள். தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள். பரலோகத்திற்கு அல்ல, நரகத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள். சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதுலையா? புரியுது. கெட்டவங்களை, அக்கிரமக்காரரை, பாவிகளை யாருமே நேசிக்க மாட்டாங்க. யாருமே நேசிக்க மாட்டாங்க. யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க. யாருமே அன்பு செலுத்த மாட்டாங்க. அக்கிரமக்காரரையும் பாவிகளையும் அநியாயக்காரர்களையும் இந்த உலகம் என்ன பண்ணாதுங்க? ஏற்றுக்கொள்ளாது. சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் மீது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டாங்க? அன்பு செலுத்த மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அன்பு செலுத்த மாட்டாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் பாவின்னு தெரியும், நல்லாவே தெரியும், பாவின்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்தாராம். ஹல்லேலூயா. நம் மீது அன்பு வைத்தார். சந்தோஷமா சொல்லல? நான் பாவின்னு தெரியும் ஆண்டவருக்கு. சத்தமா சொல்ல, நான் பாவின்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என் மீது என்ன பண்ணாரு?
அன்பு வைத்து, அன்பு வைத்து. ஏன் அன்பு வைத்தார்னா, எப்படியாவது இவங்களை தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அந்த அன்பு, சரிங்களா, ஆண்டவருடைய அன்பு என்னன்னா, அந்த அன்பு வைத்ததின் காரணம் என்னன்னா, எப்படியாவது அவர்களை தண்டனையிலிருந்து நான் காப்பாற்ற வேண்டும், அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும், கோபாக்கினிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு சாபத்தை உண்டாக்குறார்களே, அதிலிருந்து இவர்கள் என்ன பண்ணணும்? காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு இவர்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களை பரலோகத்துக்குரியவர்களாக என்ன பண்ணணும்? மாற்றணும். அதுதான் அந்த அன்பு, அதுதான் அந்த அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஏன் என் மீது ஆண்டவர் அன்பு கூர்ந்தார்? இப்ப உங்களை கேட்கிறேன், ஏன் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் உங்க மீது அன்பு கூர்ந்தார்? பாவி நான், ஆனாலும் ஏன் என் மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்தார்? நான் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்படணும். நான் அடுத்த தலைமுறைக்கு சாபமா இருக்கக்கூடாது, நான் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் கோபாக்கினின் பிள்ளையா இல்லாமல் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்படணும். நான் நரகத்துக்குரியவளாய் நாம் இல்லாம நித்திய ஜீவனுக்குரியவளாய் மாற்றப்படணும். அதற்காக தான் உங்க மீது என் மீது அன்பு கூர்ந்தார். வேற எதுனா இருக்கா? சத்தமா சொல்லுங்க. வேற எதுவுமே இல்லை. சொல்லுங்களேன். வேற எதுவுமே இல்லை. வேற எதுவுமே இல்லை. எனக்கு கிருபையை கொடுக்கணும், எனக்கு பரிசுத்தத்தை கொடுக்கணும், எனக்கு பலத்தை கொடுக்கணும், எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும், அவரோடு கூட என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளணும். என்ன என்று சொல்லும் போது உங்களைத்தான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாரையும் சொல்ல. நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும், நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், நமக்கு பலத்தை கொடுக்கணும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்ம மீது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நம்மை தண்டிக்க ஆண்டவர் அன்பு கூறல. நல்ல கவனிச்சு, நம்மை தண்டித்து, நம்மை வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்த, அவமானப்படுத்த, பலவீனப்படுத்த, சாபத்திற்குள்ளாக மாற்ற தேவன் நம் மீது அன்பு கூறல. ஆண்டவர் இயேசு நம் மீது அன்பு கூறல. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. ஏன்னா பாவத்தில், பாவி என்கிற அந்த நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இப்படிப்பட்ட தன்மையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தண்டனைக்குரியவர்களாக, அவமானத்துக்குரியவர்களாக, தேவனுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக, நரகத்துக்குரியவர்களாக, தேவ மகிமையற்றவர்களாக, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, கிருபை இல்லாம, தேவ பாதுகாப்பு இல்லாம இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையிலெல்லாம் மாற்றி ஆசீர்வதிப்பதற்காகத்தான் உங்க மீதும் என் மீதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தினார். நல்ல கரங்களை நல்லா உற்சாகம். எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல, எவ்வளோ நல்ல ஆண்டவர் தானே. சொல்லுங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஏசப்பா நீங்க சொல்லுங்க, நல்ல, ரொம்ப நல்லவர் ஏசப்பா. பாருங்க, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ஒரு நல்லவனுக்காக, சரி நல்லவன்பா, அவனுக்காக செத்து போயிடலாம். ஆனா பாவிக்காக ஒருத்தர் அன்பு செலுத்தி மரிக்கிறதெல்லாம் முடியவே முடியாது. பாவியை ஏற்றுக்கொள்கிறது கடினம், பாவிகளை நேசிக்கிறது கடினம். பாவிக்காக யாராவது ஒருத்தர் மரிப்பாங்களா? மறைக்க மாட்டாங்க. பாருங்க, நாம் பாவியின் ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் இந்த பாவியின் மீது ஆண்டவர் அன்பு செலுத்தினார். அந்த அன்பை எப்படி தெரியுமா வெளிப்படுத்தினாரா? அந்த அன்பை எப்படி படுத்தினா? தம்முடைய மரணத்தின் மூலமா வெளிப்படுத்தினார். பிரைஸ் அல்லாஹ். நல்ல கவனிங்க, எப்படி வெளிப்படுத்தினார்? அவருடைய மரணத்தின் மூலமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளாக்கப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இந்த சிலுவையை பார்க்கும்போது அவர் தொங்கிக் கொண்டிருக்கார்ல, அது எது தெரியுமா உங்களுக்கு நினைப்பூட்டணும்? எதை உணர்த்தணும் தெரியுமா? நல்ல கவனிங்க, எதை உணர்த்தணும்? அன்பு மகனே, உன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், அந்த அன்பிற்கு அடையாளமாய் என் உயிரை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அதுதான் நீ உணரணும். அன்பு மகளே, நீ பாவி, ஆனாலும் உன்னை நான் நேசித்து அந்த அன்பை எப்படி தெரியுமா உனக்காக வெளிப்படுத்துறேன்? உனக்காக என் ஜீவனை சிலுவையிலே கொடுத்து அந்த அன்பை உனக்கு வெளிப்படுத்துகிறேன்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த அன்பு அறிவு கெட்டாத ஒரு அன்பு, அது அறிவு கெட்டாத ஒரு அன்பு. தண்டனைக்குரியவர்களை, அவமானத்துக்குரியவர்களை, தேவ மகிமையற்றவர்களை, நரகத்துக்குரியவர்களை, சாபத்துக்குரியவர்களை, அடுத்த தலைமுறைக்கு சாபத்தை உண்டாக்குகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரா? நேசித்தார். அதனால தான் இனி இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பாவிகள், கடந்த தலைமுறைகளில் பாவிகளாய் வாழ்ந்தவர்கள் ஆண்டவருடைய அன்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய மரணத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, நன்மையினால் நிறைந்தவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்க அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அப்படித்தானே? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன், இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவபார சுமையத சோர்ந்தே தளர்ந்தேன் ஜீவியமே. பாவபார சுமையத சோர்ந்தே தளர்ந்தேன் ஜீவியமே. சிலுவையை அண்டை வந்ததினால், சிலுவை அண்டை வந்ததினால், சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாத மேலோகில், இளைப்படையாத மேலோகில், ஏகோவின் பரந்தின் வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடையா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடையா சாய்ந்திலை பாரிடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து சொல்லுங்க, நான் பாவியா இருக்கும்போது, எல்லாரும் சத்தமா, எல்லாரும் 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 எல்லாம் உணர்ந்து சொல்லலாம். நான் பாவியா இருக்கும்போது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் பாவியா இருக்கும்போது, நான் தகுதி இல்லாத இருந்தபோது, நான் அவமானத்துக்குரியவராக இருந்தபோது, நான் நரகத்துக்குரியவர்களாக இருந்தபோது, சாபத்துக்குரியவர்களாக இருந்தபோது என் மீது அன்பு கூர்ந்தார். என் மீது அன்பு கூர்ந்து அந்த அன்பை அவருடைய மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆமாம், அந்த அந்த அன்பு பெரியது. உலகத்திலே ஆண்டவருடைய அன்பு என்பது ரொம்ப பெரியது. ஹல்லேலூயா. இன்னைக்கிடும் இந்த இடத்துல நீங்களும் நானும் வாழ்கிறோம், இருக்கிறோம், சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு தெய்வ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறோன்னு சொன்னால் அந்த அன்பு தான். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக அந்த அன்பு தான். நல்லா இன்னும் சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய விதமான மரணங்கள் உண்டு, நிறைய மரணங்கள் உண்டு. நிறைய பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கு தெரியுமா எப்படிலாம் சாவு வரும், எப்படிலாம் மரணிக்கிறார்கள்? சொல்லுங்கள். வியாதியிலே மரணம் உண்டு, அதுக்கப்புறம் விபத்திலே மரணம் உண்டு,
கொலையில் மரணிக்கிறார்கள். அப்புறம் சொல்லுங்க, கொலை செய்யப்பட்டு மரணம் அடைகிறார்கள். வயது முதிர்ந்து மரணம் அடைகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய மரணம் என்பது வித்தியாசமானது. தேவனுடைய மரணம் என்பது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனி. அவர் தேவன், அவர் தேவன், அவர் தேவனாகிய கர்த்தர். அவருடைய மரணம் சாதாரணமான மரணம் இல்லை. இதோ கண்ணை மூடினோடனே அவருடைய உயிர் போல. கவனிக்கிறீங்களா நல்லா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. போதுங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த மரணம் என்பது, ஒரு நிமிஷம் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா தேவனுடைய அன்பை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பாக்கியமானவர்கள் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க. அவருடைய மரணம் என்பது ஒரு சாதாரண மரணமாக இல்லை. அந்த மரணம் அவமானத்தின் மரணமாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டார். கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணாருங்க? அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையை சகித்தார். ஏன் இந்த அவமானத்தை சகித்தார்? நல்லா கவனிங்க. அடிக்கடி நான் யோசிப்பேன். ஒரு முறை பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவர் திடீர்னு எழுந்து எதிர்க்க இருக்கிற ஒருத்தர் அடிக்க போயிட்டார். ஏன்னு கேட்டேன்னா, அங்கேருந்து தெரியாமல் அவர் எச்சையை துப்பிட்டார். அவர் முகத்தில் ஜன்னல் வழியாக வந்துடுச்சு. ரொம்ப கோபம், என்னென்ன திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டி அவர் அடிக்க போயிட்டார். ஆனால் ஆண்டவரை அவமானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? காரி முகத்தில் உமிழ்ந்தாங்களாம். காரி முகத்தில். இந்த அவமானத்தை ஏன் ஆண்டவர் சகித்தார்? ஏன் அவருடைய மரணம் அவமானமான ஒரு மரணமாக ஏன் இருந்தது? சொல்லுங்க, அவமானமான ஒரு மரணமாக ஏன் இருந்தது என்று சொன்னால், ஆண்டவர் யோசிச்சார். நான் அவமானப்பட்டு என் பிள்ளைகளுக்காக நான் மரிக்கும் பொழுதுதான், அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவர்கள் மேன்மை அடைவார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். அந்த அவமானமான மரணம், நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய அன்பை இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துது. ஒருவேளை அந்த அவமானத்தை அவர் சகிக்காம, அந்த அவமானத்தை எண்ணாம அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுக்கலன்னா, இந்த நாளில் நமக்கு எந்த மேன்மையும் கிடையாது. நமக்கு எந்த மேன்மையும் கிடையாது. அது அவர் அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையிலே மரணம் அடைந்தார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவர் அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையிலே மரணம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்காக அவமானம் அடைந்தார். அப்படிதான் அவருடைய அன்பை எனக்காக வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, சொல்லுங்க. அவருடைய அன்பை அப்படி வெளிப்படுத்தினார். உணருங்க, உணருங்க. அவர் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சர்வ லோகத்தின் ஆண்டவர் அவர். அவரெல்லாம் பார்க்க முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகத்துவமான ராஜாதி ராஜா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய உயிரையும் அவருடைய கரத்துக்குள் வைத்திருக்கிறவர். அப்படிப்பட்ட மகிமையின் கர்த்தர் தன்னை அவமானப்படுத்தி அவமானத்தோடு மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பை அவமானத்தின் மூலமாய் வருகிற மரணத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்ம ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வந்திருக்கோம் தெரியுமா? பாவி என்கிற நிலையிலிருந்து பரிசுத்தவான் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? அக்கிரமக்காரன் என்கிற ஒரு நிலையிலிருந்து நீதிமான் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கணும் தெரியுமா?
சத்தமா சொல்ல மாட்டீங்க. பிசாசின் பிள்ளைகளிலிருந்து, அந்த நிலையிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கணும் தெரியுமா? ஹல்லேலூயா. சாபத்துக்குரியவர்கள் என்ற நிலையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கணும் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அந்த நிலை எப்படி தெரியுமா அடைந்தோம்? கவனிங்க, எப்படி அடைந்தோம் சொல்லுங்க, எப்படி அடைந்தோம்? கவனிங்க, எப்படி அடைந்தோம்? அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததினால தான் அந்த மேன்மையை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கவனிங்க ஒரு நிமிஷம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரா? சத்தமா சொல்லுங்க. நம்மிடம் சொன்னா சொல்லுங்க. யாரு நம்பலாம்? பாவிகள். சொல்லுங்க, பாவிகள். கவனிங்க, சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. பாவி என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினாரா? நம்மை பாவங்களற, பாவமே இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணாரு? கழுவினார். அந்த மரணம் என்பது சாதாரண மரணம் இல்லை, அவமானப்படுத்தப்பட்ட மரணம், அவமானத்துக்குரிய மரணம் அது. ஏன்னு சொன்னா அப்படி அவமானப்படுத்தப்பட்டதினால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு மேன்மையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி மேன்மையா. நம்ம எப்படி தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பாவி என்கிற நிலை மாறி, அக்கிரமக்காரர்கள் என்ற நிலை மாறி இன்றைக்கு எப்படி மாறிட்டோமா? தேவனுக்கு முன்பாய் நிற்கிற ஒரு பெரிய தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை தேவ அன்பு உங்களுக்கு எனக்கும் வெளிப்படலைன்னா ஸ்டில் we are sinners. நல்ல கவனிங்க. அந்த அன்பு வெளிப்படலைன்னா, கவனிங்க, என்ன கவனிங்க ஒரு நிமிஷம். அந்த அன்பு வெளிப்படலைன்னா இன்றைக்கும் நீங்கள் நானும் தண்டனைக்குரியவர்கள் தான். அதுல தப்பிருக்க முடியாது. நோ வே டு எஸ்கேப். கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் நல்லா லிசன் பண்ணுங்க. இதெல்லாம் புரிஞ்சிட்டீங்கன்னா நான் எவ்வளோ மேன்மைக்குரியல் என்று தேவனை ஆராதிக்க உங்களுடைய இருதயம் அப்படியே மகிழ்ந்து ஆண்டவரை துதிக்கும். நல்லா கவனிங்க. அவருடைய அன்பு மாத்திரம் இன்னைக்கு வெளிப்படலைன்னா நீங்கள் நாளும் இந்த நொடி வரையிலும் தண்டனைக்குரியவர்கள் தான், சாபத்துக்குரியவர்கள் தான், அவமானத்துக்குரியவர்கள் தான், நரகத்துக்குரியவர்கள் தான். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் அன்பு செலுத்தனால, ஆண்டவர் என் மேல அன்பு கூர்ந்தனால, நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தர் என் மீது அன்பு கூர்ந்ததினால, கர்த்தர் என் மீது அன்பு கூர்ந்ததினாலே, கர்த்தர் என் மீது அன்பு கூர்ந்ததினாலே, நான் பாவியா இருக்கும்போது கிறிஸ்து என் மீது அன்பு கூர்ந்து அந்த அன்பை அவருடைய மரணத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினதினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பலன் அடைந்திருக்கிறேன், நான் தேவ கிருபையை பெற்றிருக்கிறேன், நான் தேவ சாயலுக்குரியாய் மாறி இருக்கிறேன். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா. இதுதான் நம்முடைய மேன்மை, இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், இதுதான் நம்முடைய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். 1 யோவான் 3:1 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தேவனுடைய பிள்ளை என்று அழைத்ததினாலே தேவன் அன்பை நாம் புரிந்து கொள்ள இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை ஏவுவாராக. ஆமென். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். நல்லா கவனிங்க. நான் எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. சத்தமா சொல்லி பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் நான், எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை என்று
அழைக்கப்படுவதினாலே தேவன் என் மீது பாராட்டின அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது. ஆமென். ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெருசு. சரி, உண்மையாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளைகளா? எத்தனை பேருக்கு சந்தேகம் இல்லாமல் சொல்கிறீங்க? சந்தேகத்தோடு சொல்கிறீங்களா? சந்தேகம் இல்லாமல் சொல்கிறீங்க? சந்தேகம் இல்லையே, சந்தேகம் இல்லை எனக்கு கிடையாது, சந்தேகம்லாம் கிடையாது. நான் 100% நான் தேவனுடைய பிள்ளை. இன்னும் எல்லாம் நிறைய பேர் என்ன ஒரே முறைப்பாக பார்க்குறீங்க. உண்மையை சத்தியத்தை இந்த நாளிலே நாம் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆமாம், நான் 100%. நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. சத்தமாக சொல்லுங்க, பிள்ளை. ஆமாம், தேவனுடைய பிள்ளை. நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம், சரிங்களா, 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிங்க. 2-3 வாசிங்க. எபேசியர். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து மற்றவர்களைப் போல எப்படி இருந்தோம்? கோபாக்கினின் பிள்ளைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய கோபத்தின் ஆக்கினைக்குரியவர்களாக இருந்தோம், கோபாக்கினின் பிள்ளைகளா. ஆனால் இன்றைக்கு, இப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது, இன்றைக்கு, இந்த நொடியிலே நான் தேவனுடைய பிள்ளையார் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டதினாலே தேவனாகிய கர்த்தர் என் மீது வைத்த அன்பு எவ்வளோ பெரியது பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களிலே சின்ன சின்ன ஆசை வர்றதுண்டு. நம்ம ஒரு மினிஸ்டரோட பையனாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டரோட பையனாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்ம ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற உயர்ந்த அந்தஸ்துள்ள மனிதர்களுடைய பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. ஏன் சொல்லுங்க அப்படி யோசிக்க? நீங்கள் எப்பாவது யோசிச்சு இருந்துட்டா? நான் யோசிச்சிருக்கேன், ஒரு கோடீஸ்வரனுடைய பிள்ளையாக இருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்போ இல்லை, முன்னால். நான் ஒரு பெரிய மினிஸ்டரோட பையனா மகளா இருந்தா நல்லா இருந்திருக்குமே. யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படி யோசிக்கிறோன்னா, அவர்களுக்குரிய அந்தஸ்து, அவர்களுக்குரிய அதிகாரம், அவர்களுக்குரிய ஆஸ்தி, அவர்களுக்குரிய ஆளுகை எல்லாம் யாருக்கு வரும் சொல்லுங்க? ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வருவதற்கு முன்பாக உலக பிரகாரமாக யோசித்த காரியங்கள் இது. ஒருவேளை நான் ஒரு மினிஸ்டரோட பையனாக இருந்தேன்னா எல்லாம் என்னை எவ்வளோ மதிச்சிருப்பாங்க தெரியுமா? எவ்வளோ மரியாதை இருந்திருக்கும். ஆமா தானே? எவ்வளோ அதிகாரம் இருந்திருக்கும். ஆமாவா இல்லைங்களா? சத்தமாக சொல்லுங்க. பாருங்க, அதை விட கோடி மடங்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தாய், உயர்ந்த ஒரு மகிமையாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இது? அவருடைய அன்பு. சொல்லுங்க, அவருடைய அன்பு. இன்னைக்கு நீங்கள் நான் யாரு சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா அறிக்கை பண்ணி பாருங்க. நான் தேவனுடைய பிள்ளை. இன்னும் நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? நான் தேவனுடைய பிள்ளை இல்லை என்கிற அந்த நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நான் அறிக்கை பண்ணணும். நீங்க யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை நான், தேவாதி தேவனுடைய பிள்ளை நான். இன்னும் சத்தமா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளை, அவருடைய மகனாக மகளாக சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா, இன்னும் சந்தோஷமா, இன்னும் சந்தோஷமா, இன்னும் சந்தோஷமா. ஹல்லேலூயா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருடைய அதிகாரம், என் ஆண்டவருடைய அதிகாரம்
அவருடைய ஆளுகை, அவருடைய அந்தஸ்து, அவருடைய சுதந்திரம் எல்லாம் எனக்குரியது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். யாராவது பிச்சைக்காரருடைய பிள்ளையா இருக்கணும்னு யாருன்னா விரும்புறீங்களா? யாரும் விரும்ப மாட்டோம். எங்க அப்பா பிச்சைக்காரன், என் தாய் பிச்சைக்காரன் சொல்லி யாரும் என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். நம்ம அடிமைதனத்தின் பிள்ளைகள் அல்ல. சத்தமா சொல்லுங்க, நம்ம அடிமைதனத்தின் பிள்ளைகள். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன கூட அப்படியே தான் இருக்கீங்களே. சந்தோஷமா சொல்லுங்க, அறிக்கை பண்ணோம். ஹல்லேலூயா. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளலாலும் சரி, இதுதான் உண்மை. நீங்க திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மேன்மலாம் எப்படி எனக்கு கிடைச்சிச்சு? நான் கோபாக்கின பிள்ளையாச்சு. இன்னைக்கு நல்லாவே தெரியும் என் மேல் தேவ கோபம் இல்லை. இங்க இருக்கிற நம்ம மீது ஒருத்தர் மேலேயும் தேவ கோபாக்கின இல்லை. சத்தம் வர மாட்டேங்குது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல தேவ கோபாக்கின இல்லை, தேவ கோபம் என் மேல இல்லை. நான் கோபாக்கின பிள்ளை இல்லை. கையை வைத்து சொல்லுங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கோபாக்கின பிள்ளை இல்லை, நான் அடிமைதனத்தின் பிள்ளை இல்லை, நான் வேலைக்காரன் பிள்ளை இல்லை. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா, நான் பிசாசு பிள்ளை இல்லை, நான் சாபத்தின் பிள்ளை இல்லை. இன்னும் சத்தம், நான் சாபத்தின் பிள்ளை இல்லை, நான் பிசாசின் பிள்ளை இல்லை, நான் நரகத்தின் பிள்ளை இல்லை, நான் கோபாக்கின் பிள்ளை இல்லை, நான் அடிமைதனத்தின் ஆவியை பெறல. நான் யார் தெரியுமா? இன்னும் சந்தோஷமா, தேவ வல்லமையினால் நிரப்பப்படலாம். கரங்களை உயர்த்தி நல்ல தேவ வல்லமையினால் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அந்த அன்பு பெரிய அன்பு. என்ன போய் பாருங்க, என்ன போய் அந்த ஸ்தானத்தில் அவருடைய மகனாக என்னை மாற்றின அன்பு. அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்லா தேவன் அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைத்ததினாலே நம்மீது வைத்த அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது என்று பாருங்க. இது எப்படி நமக்கு கிடைச்சது? அவருடைய மரணத்தை நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை நல்லா கவனிங்க, அந்த மரணம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா, அவமானப்படுத்தப்பட்டு அவர் சிலுவையை சகிக்கலைன்னு சொன்னா, இந்த அந்தஸ்து எனக்கு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றேனே, அந்த மகிமை எனக்கு கிடைச்சிருக்காது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அந்த மகிமை எனக்கு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையை சகித்ததினாலே, அவருடைய அன்பை தம்முடைய மரணத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினாலே இப்படிப்பட்ட மேன்மையை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என் மீது அன்புக்கு நல்லா கரங்களை தட்டி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி நல்ல கரங்களை உற்சாகமா
தகப்பனே உமக்குதானே. நல்லா நல்லா உற்சாகம் கரெக்டாக. மகிமையும் தகப்பனே உமக்குதானே. என் மீது அன்பு கூர்ந்தே. பலியான சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. நான் சொன்னேன்ல, ஆண்டவருடைய மரணம் என்பது நல்ல கவனிங்க, ஒரு சாதாரண மரணம் இல்லை, அது அவமானத்துக்குரிய மரணமாக. யாரை அவமானப்படுத்தி சாவடிப்பாங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாரை அவமானப்படுத்தி சாகடிப்பாங்க? நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாரை அவமானப்படுத்தி சாகடிப்பாங்க? அவமானப்படுத்தி ஒரு மனுஷனை இந்த உலகத்துல சாகடிக்கிறாங்கன்னா அவன் எவ்வளவு கொடுமையானவனா இருக்கணும், எவ்வளவு வேதனைக்குரியவனா, எவ்வளவு பெரிய பாவியா, எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கணும். அவமானப்படுத்தி ஒரு மனுஷனை சாவடிக்கிறாங்கன்னா அவன் அவ்வளோ பெரிய குற்றவாளியா இருக்கணும், அவ்வளோ பெரிய அக்கிரமா இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன அக்கிரமம் செய்தாருங்க சொல்லுங்க? ஆண்டவர் என்ன பாவம் செய்தார்? அவர் அவமானப்படுத்தி சாகடிக்கிறதுக்கு அவர் என்ன பாவம் செய்தார்? யோசிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, சொல்லுங்க. ஆண்டவர் அவமானப்படுத்தி கொடூரமா சாவடிக்கிறதுக்கு அவர் என்ன பாவத்தை செய்தார் சொல்லுங்க? என்ன பாவத்தை செய்தார் சொல்லுங்க? தயவுசெய்து நீங்க பேசுங்க, இன்னைக்கு நீங்க பேசுங்க. என்ன பாவத்தை செய்தார்? உன் பாவம் ஏன் பாவம் தான், உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம் தான் ஒரு அவமானப்படுத்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க உணரணும். என் பிள்ளைகள் அவமானப்படக்கூடாது. பாவின்னு தெரியும், நமக்குரிய அந்த அவமானத்துக்குரிய மரணத்தை அவர் இங்க கவனிங்க, அந்த அவமானமான ஒரு மரணத்தை ஆண்டவர் ஏன் ஏற்றுக்கொண்டானா? அந்த அன்பு சொல்லுங்க, அந்த அன்பு சொல்லுங்க, அந்த அன்பு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம நிறைய கேள்வி கேட்குறோம்ல, என்னைக்குன்னா அவருடைய அன்பை நம்ம உணர்ந்திருக்கிறோமா சொல்லுங்க? ஆண்டவரே உம்முடைய அன்பு, ஆண்டவரே சொல்லுங்க, உம்முடைய அன்பு ஆண்டவர் சொல்லுங்க, உம்முடைய அன்பு. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு. நான் பாவியா இருக்கும்போது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் பாவியா இருக்கும்போது, சத்தமா சொல்லு, நான் பாவியா இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த அவமானத்துக்குரிய எந்த பாவமும் செய்யல. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படல. அவர் பாவி கிடையாது, அவர் அக்கிரமக்காரர் கிடையாது. ஆனா அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினாராம். கவனிக்கிறீங்களா? அவருடைய அன்புங்க. சத்தமா சொல்லுங்க, என் ஆண்டவரே அந்த அன்புக்காக இன்னைக்கு வாழ்ற பாருங்க. இன்னைக்கு பிசாசு நம்ம தொடல பாருங்க, அவருடைய அன்புங்க. சாப நம்மளை தொடல பாருங்க, அவருடைய அன்பு. தற்கொலை நம்மளை தொடல பாருங்க, அவருடைய அன்பு. விபத்து ஆபத்துக்கள் நம்மளை தொடல பாருங்க, அவருடைய அன்பு. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இளைப்பாறுதலோடு இருக்கிறோமே, அவருடைய அன்பு. பலத்தோடு இருக்கிறோமே, அவருடைய அன்பு. குறைவுகள் இருக்கலாம், அந்த குறைவுகளுக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, இயேசு கிடையாது, இயேசு கிறிஸ்து கிடையாது. நீங்க தான் உங்க கீழ்ப்படியாம, உங்க சோம்பேறித்தனம், உங்களுடைய தேவனுக்கு பயப்படாத பயம், திரும்ப செய்கிற பாவங்கள் தான் அது தவிர குறைகளுக்கு ஆண்டவர் காரணம் கிடையாது. ஆனாலும் அந்த குறைவுகள் மத்தியில கூட கர்த்தர் உனக்கு நல்லவராயிருக்கிறார். கரங்களை நல்லா உயர்த்தி, உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே, உன்னை அன்பு ஆண்டவரே. இன்றைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்திலே உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா ஏசாமி மாத்திரம்தான். இன்னைக்கு அவர் மாத்திரம்தான் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்குமே அவர் தான் உங்களை நேசிப்பார். என்னைக்குமே அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். ஏனென்றால்
எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Praise the Lord. Hallelujah. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இங்கே கவனிங்க, நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய அன்பை நம்ம அனுதினமும் ருசித்து அவர் அப்படியே ஆராதிச்சு எல்லா நன்மைகளால் நிரப்பப்படலாம். ஆண்டவருடைய அன்பை உணராதனால்தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைகள். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நம்ம துதிக்காதனால்தான், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்காததுனால்தான் அநேக பாடுகள், வேதனைகள். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க ப்ளீஸ். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பலிகள் உண்டு, நிறைய பலிகள். சமாதான பலி, சரிங்களா, போஜன பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி நிறைய பலிகள் உண்டு. அதில் இன்னொரு பலியும் உண்டு, நல்லா கவனிங்க ப்ளீஸ், இங்கே கவனிங்கம்மா, கவனிங்க. பாவ நிவாரண பலி. என்னங்க பாவ நிவாரணம்? அந்த பாவ நிவாரண பலினா ஒரு கடாவையோ ஆட்டுக்கடாவையோ இல்லை மாட்டுக்கடாவை என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. கவனிங்க, யார் பாவம் செய்திருக்கிறாங்களோ அந்த ஆட்டு மேலேயோ மாட்டு மேலேயோ அவங்களுடைய என்ன பண்ணுவாங்க, கரத்தை வச்சு அந்த மாடை வெட்டுவாங்க, இல்லை அந்த ஆட்டை வெட்டுவாங்க. கவனிங்க, அதில் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அப்படியே உள்ளே கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் கொண்டு போய் அதை தெளிச்சு அந்த மனுஷனுக்கு என்ன உண்டாகுமா, பாவ நிவாரணம். அப்படியே வெளியே வந்து மீதி ரத்தத்தை என்ன பண்ணுவாங்களா தெரியுங்களா, பலிபீடத்தில் கீழே ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு கொல்லப்பட்ட அந்த ஆடோ மாடோ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, யூஸ்வலாக மற்ற பலி செலுத்துகிற ஆடோ மாடோ அது யாரை தெரியுமா சார்ந்துக்கும், ஆசாரி. அவங்க சாப்பிடலாம், சில பகுதிகளெல்லாம் எடுத்து எரிச்சிடுவாங்க, மீதி சாப்பிடலாம். ஆனால் இந்த பாவ நிவாரண பலியினுடைய சரீரத்தை வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய பாவம் எது மேலே சுமத்தப்பட்டு இருக்கிறது, அந்த மிருகத்தின் மேல் சுமது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எது சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு மீதி பலிபீடத்தில் எரிச்சிடுவாங்க, மற்ற பலியெல்லாம். ஆனால் அந்த பாவ நிவாரண பலி இருக்கு பாருங்க, அதை சாப்பிடவே மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. அதை பலிபீடத்தை எரிக்கவும் மாட்டாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு தூரமாக ஒரு இடத்துல, சரிங்களா, புறம் அப்படி நகரத்துக்கு வெளியே அதை என்ன பண்ணாங்க, எரிச்சிடுவாங்க. அதை எரிச்சிடுவாங்க. அது தீட்டு, அது என்னங்க, தீட்டு. அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பாவ நிவாரணம் செய்யப்பட்டது. ஆனால் பாருங்க, இங்கே இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில், நல்லா கவனிங்க, வந்த பிறகு அவர் பாவ நிவாரண பலியாய் நமக்காக மாறி போனார். நம்ம என்ன பண்ணார், பாவ நிவாரண பலியாக அவர் மாறி போனார். நான் சொன்னேன்ல, அந்த மிருகங்கள் எங்க வரக்கூடாது, பலிபீடத்தில் இருக்கக்கூடாது. பலிபீடத்தில் அந்த மிருகம் இருக்கக்கூடாது. அது பாளையத்துக்கு புறம்பே அதை சுட்டெரிக்கப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க தெரியுமா சிலுவையில் அறைஞ்சாங்க? கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய கல்லறை, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற கல்லறை மணி இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம். நம்முடைய முன்னாள் முதல்வர்கள் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லாருடைய கல்லறை எங்க தெரியுமா இருக்கு சொல்லுங்க, மெரினா கடற்கரையிலே ஒரு உயர்ந்த இடத்துல அவருடைய கல்லறை இருக்கிறது. மரியாதைக்குரிய கல்லறையாய், மதிப்புக்குரிய கல்லறையாய் இருக்கிறது. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்க தெரியுமா கொல்லப்பட்டு, அவர் எங்க தெரியுமா கொல்லப்பட்டு வைத்தாங்க சொல்லுங்க, எங்க தெரியுமா சொல்லுங்க, எங்க கொல்லப்பட்டார் அவர்? பாளையத்துக்கு புறம்பே. சத்தமா சொல்லுங்க, பாளையத்துக்கு புறம்பே. ஒரு அக்கிரமக்காரன், ஒரு கேவலமான ஒரு மனுஷனை கொல்றது போல பாளையத்துக்கு வெளியே போய் கொன்று அவர் என்ன பண்ணாங்க, வேதனைப்படுத்தினாங்க.
அந்த மரணம் என்பது சாதாரண மரணம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது சாதாரண மரணம் கிடையாது. அது கொடுமையிலும் கொடுமையான மரணம். அக்கிரமக்காரர்கள் அவருடைய பிரேத குழியை அங்க நியமித்தாங்களாம். அக்கிரமக்காரரோடு கூட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். உலகத்தில் உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் அவர்களை அடக்கம் பண்ண ஒரு இடம் இருந்தது. அவர்கள் மரித்து மேன்மையாய் மரித்தார்கள் எல்லாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க தெரியுமா உயிரை கொடுத்தார்? சொல்லுங்க, எங்க ஜீவனை கொடுத்தார் தெரியுமா? பாளையத்துக்கு புறம்பே. சொல்லுங்க, பாளையத்துக்கு தூரமான ஒரு இடம். அந்த கொல்கதா என்கிற இடம் எப்படி தெரியுமாமா? அந்த எருசலேம் பட்டணத்துல கழிவுகள் எல்லாம் குப்பைகள் எல்லாம் கொட்டுகிற ஒரு இடமாக அந்த கொல்கதா என்ற இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஆண்டவருடைய மரணம் இருந்தது. ஏன் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மரணத்தை ஏற்றாச்சுன்னா, உங்களுக்காக எனக்காக தான், உனக்காக எனக்காக தான். உணருங்க, உனக்காக எனக்காக தான். நான் பாவியா இருக்கும் பொழுது கிறிஸ்து மரித்ததினாலே அவருடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதைத்தான் இந்த வசனம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது. எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரனால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அப்படியே நம்முடைய இரட்சகராகி இயேசுவும் சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த அவருடைய மரணம் என்பது இன்னைக்கு சாதாரணமா மரணம் இல்லை, அவமானத்தின் மரணமாக, அக்கிரமக்காரனுக்கு வர வேண்டிய தண்டனையின் மரணமாக இருந்தது. ஏன் அந்த மரணத்தை ஆண்டவர் ஏற்றார்னா, உங்க மீது என் மீதும் அன்பு வைத்ததினால் தான் அந்த மரணத்தின் மூலமாய் அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றேங்க, அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? அவர் அப்படிப்பட்ட அவமானத்தின் சின்னமாய் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்க. காரணம் என் மேல வைத்த அன்பு, நம் மீது வைத்த அன்பு. சத்தமா சொல்லுங்க, என் மீது வைத்த அன்பு, என் மீது வைத்த அன்பு, என் மீது வைத்த அன்பு. சத்தமா கரங்களை நல்லா உயர்த்தி, என் மீது வைத்த அன்பு தகப்பனே, என் மீது வைத்த அன்பு. எல்லாம் கரங்களை விட்டு சொல்லமா, என் மீது வைத்த அன்பு, என் மீது வைத்த அன்பு. ஒருவேளை நான் உங்களை கேட்குறேன், உன் தாயும் உன் தகப்பனும் அப்படி ஒரு அவமானத்தோடு ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க அனுமதிப்பீங்களா? ஒரு நிமிஷம் நான் கேட்குற கேள்விக்கு மாத்திரம் பேசு. உங்க தாயோ தகப்பனோ அல்லது உன் உறவோ, உன் உடன் பிறந்தவர்களோ, உன் பிள்ளைகளோ, நான் இன்னைக்கு கேட்குறேன், அவமானத்தோடு மறிப்பதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க. அப்பா இப்படிப்பட்ட அவமானத்தோடு மறிக்க முடியுமா? அதை உங்களை உள்ள ஏற்றுக்கொள்ளுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாருல, இந்த அவமானத்தை உனக்காக தானே நான் சகித்தேன், உன் மேல அன்பு வைத்ததுனால தானே இதை சகித்தேன். ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற? ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற? ஏன் ஆராதிக்க மறுக்கிற? ஏன் எனக்கு உண்மையா என்னோடு வாழ ஏன் மறுக்கிற? ஆண்டவர் கேட்குறாருல, உன்னை பார்த்து கேட்குறாருல. எதுக்காக, யாருக்காக இதெல்லாம்? உன் தாய் செய்யாத தியாகம், உன் தகப்பன் செய்யாத தியாகம் ஆண்டவர் உனக்காக எனக்காக செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்மளால அந்த மரணத்தெல்லாம் நம்மளால சகிக்க முடியாது. அவமானப்படுத்தப்பட்டு ஒரு மனுஷன் இறக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக இந்த பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெரிய மருத்துவர், எல்லாம் கவனிங்க, ஒரு பெரிய மருத்துவர். எத்தனை பேர் நீங்கள் அந்த செய்தியை பார்த்தீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் அந்த செய்தி பார்த்தீங்க? ஒரு பெரிய மருத்துவர், பெரிய டாக்டர். அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடைய அவர் என்னங்க, டீன். அவருக்கு அவமானம் வருகிறது என்று தெரிஞ்ச உடனே மறைச்சிட்டாரு, தூக்கு போட்டு சேர்த்துட்டாரு. அவமானத்தை தாங்க முடியாது. ஆனால் உனக்காக எனக்காக ஆண்டவர் அவமானத்தை சகித்தார் தெரியும். அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தெரியுமா? ஏன்னா என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை வாழணும். அவன் பாவியா இருந்தா வாழ முடியாது, அவன் பாவியா இருந்தா வாழ முடியாது, அவன் பாவியா இருந்தா எந்த நன்மையும் அவனுக்கு கிடைக்காது, அவள் பாவியா இருந்தால் எந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காது. அந்த
அவமானத்தை சகித்தது உனக்காக. ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாகணும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, உன் ஆசீர்வாதம் அவருடைய மரணத்தின் மூலமா வந்தது என்பதை நினைவுக்கும். உன்னுடைய மகிமை அவருடைய மரணத்தின் மூலமாய் வந்தது என்பதை நினைவுக்கும். உன்னுடைய நித்திய ஜீவன் அவருடைய மரணத்தினால் வந்தது என்பதை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் தான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் தான் இளைப்பாறுதல் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் தான் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, இளைப்பாறுதல் கிடைத்திருக்கிறது, மகிமை கிடைத்திருக்கிறது, ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, மேன்மை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் மாத்திரம் நான் உங்கள் மேலே என் மேலே அன்பு செலுத்தலைனா அதே அவமானத்தோடுவே இந்த நாளில் மரித்து ஒன்றும் இல்லாமல் நம்ம போயிருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியதாண்டார், உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியதாண்டார், உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியதாண்டார். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உம்முடைய அன்பு எங்கேயும் யாரும் போகாதீங்க. தேவனுடைய அன்பை இந்த கொஞ்ச நேரம் அப்படியே ஆராதிச்சு ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எழுந்து நிற்கும். எல்லாம் எழுந்து கரங்களை நல்லா உயர்த்தி, நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி. ஆமென். நல்லாவே தெரியும் ஆண்டவரே, நான் பாவிச்சு நான் பாவத்தோடு இருப்பேன்னு சொன்னா, பாவத்தோடு என் பிள்ளைகள் இருக்கும் என்று சொன்னார். கண்ணீரிலிருந்து தப்ப முடியாதே, பாவத்திலேயே என் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார். அடுத்த தலைமுறைக்கு சாபமாய் விடுவார்களே. கரங்களை நல்லா உயர்த்தும். நல்ல கரங்களை பேசுறேன். கர்த்தர் உங்களோடு பேசுறேன். மரணம் சாதாரண ஒரு மரணம் கிடையாது. உலகத்திலே மேன்மையானவர் ஒருவர் உண்டு என்று சொன்னார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம். அந்த மேன்மையான தேவன் அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையை சகித்து பாளையத்து புறம்பே போய் பாடுபட்டு அவருடைய ஜீவனை கொடுத்தார். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி, நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எல்லாரும் கரங்களை நல்லா உயர்த்தி. மரணம் என்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். யார் உன்னை நேசிச்சாங்க, யார் உன் மேல அன்பு செலுத்தினாங்க, யார் உன்னை ஏற்றுக்கொண்டாங்க, யார் உன்னை விரும்பினாங்க, எல்லாம் வெறுத்தவர்கள் தானே, எல்லாம் அவமானப்படுத்தினவர்கள் தானே, எல்லாம் குறை சொன்னவங்க தானே. எல்லாம் நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் நல்ல கரங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை நல்லா இன்னைக்கு இந்த அன்பை உணரலனா இன்னைக்கு நம்ம உணரணும். எல்லா கரங்களும் நேசிக்காத உலகத்துல, ஏற்றுக்கொள்ளாத உலகத்துல, அன்பு செல்லாத உலகத்துல, அன்பு செலுத்த அவமானப்படுத்துகிற உலகத்துல, புறக்கணித்த உலகத்துல
ஆண்டவரே, எல்லா கரங்களும் உணராம போவாதீங்க, உணராம போவாதீங்க. அவர் ரத்தம் சிந்தி அவமானத்தோடு மரித்தது யாருக்காக தெரியுமா? நீங்கள் நான் நல்லா இருக்கணும், நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் நான் உயர்த்தப்படணும், நீங்கள் நானும். வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே எந்த காரணம் கிடையாது. நீ நானும் பரலோகத்துக்கு வரணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும், ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்பா அன்பை உணர்ற ஆண்டவரே, அந்த அன்பை உணர்ற ஆண்டவர். எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி அன்பை உணர்ற ஆண்டவர், அந்த அன்பை உணர்ற ஆண்டவரே, அன்பை உணர்ற ஆண்டவரே, அன்பை உணர்ற ஆண்டவரே. ஒரு விஷயம், அன்பை உணர்ற ஆண்டவரே. ஷாலா ராத் இன்னைக்கு என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு காரணம் அதுக்கு அன்பது ஆண்டவரே. என் சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டதற்கு அந்த அவமானத்தின் மரணம் தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில உம்முடைய அன்பு வெளிப்படலனா, அந்த அன்பு உம்முடைய மரணத்தின் மூலமா வெளிப்படலாம் என்றோ நான் அனாதையா இந்த உலகத்துல அடையாளம் தெரியாதவனாய் மாறி போயிருப்பேன் நான். ஷாலா ராக்கா பாபா ஒரு யாஹர தூனா மாக்கரா